இங்க காவேரி ரொம்பவே பயத்தோட அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, அவங்களுக்கு நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கொஞ்சம் பதட்டமாயிடுறாங்க. அப்போ கரெக்ட்டா அவங்க காவேரி கிட்ட, "ஏன்டி காவேரி, இந்த மாரி எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்த. "இப்ப என்னடி இவ்வளோ பெரிய குண்ட தூக்கி போடுற?" அப்படின்ற மாரி காவேரிட்ட கேட்குறாங்க. அப்ப காவேரியும் பயந்துகிட்டு, ஏதோ ஒரு மூட்ல நடந்துருச்சுடி. அத விடு. அது முடிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப கரெக்ட்டா காவேரியோட ஃப்ரெண்டுமே, "இங்க பாரு காவேரி, இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. நீ முதல்ல போய் ஒரு பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வா. அத வச்சு செக் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம்னு தெரியும். சப்போஸ் இது உண்மையாலுமே பிரெக்னன்சி இல்லாம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லல்ல. ஏன்னா இப்போதைக்கு நீ இருக்கிற நிலைமைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம போயிடும். அதனால தான் சொல்றேன், நீ வாங்கிட்டு வந்து செக் பண்ணு." அப்படின்ற மாரி அவங்க ஃப்ரெண்டும் சொல்றாங்க. இத கேட்டோனங்க காவேரியுமே ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கால கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போலயே இங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போறதுக்காக இங்க கங்கா கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா கங்கா கிட்ட கூடைய வாங்கிட்டு, "அக்கா, நீ வீட்ல ஏதாவது வேலை இருந்தா பாரு. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்." அப்படின்ற மாரி அவங்க அந்த கூடைய வாங்கிட்டு டைரக்ட்டா மார்க்கெட்டுக்கு போறாங்க. மார்க்கெட்ல தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரெக்னன்சி கிட்டையுமே வாங்கிட்டு வராங்க. ஆனா வாங்கும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேற வழி இல்ல. இத நம்ம கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பிரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வந்து அவங்களுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா செக் பண்ணி பார்த்த உடனே தான் தெரியுது, சொல்லப்போனா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. உண்மையாலுமே அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. ஏன்னா காவேரி வீட்ல அவங்க அம்மாகிட்டயும், வீட்ல இருக்கவங்ககிட்டயும் இன்னுமே விஜய் கிட்ட நான் முழு மனைவியா வாழல. நானும் அவரும் சும்மா பேருக்கு தான் மனைவியா இருந்தோம் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த இப்போ உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இத பத்தி நான் எப்படி வீட்ல சொல்ல முடியும்? இத பத்தி சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த விஷயம் வந்து விஜய்க்கு மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சதுன்னா, அவர் ரொம்பவே ஹாப்பி ஆயிருவாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க அப்படின்ற மாரி இங்க விஜய் கிட்ட அந்த விஷயத்த சொல்றதுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் பயமும், இன்னொரு பக்கம் சந்தோஷமா கலந்து இருக்கிறதுனால அவங்களால என்ன முடிவு எடுக்கிறதுன்னே தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள்ள போயிடுறாங்க. அதே நேரம் வீட்ல இருக்க கங்காவுமே காவேரியோட முகத்த கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அங்க காவேரியோட முகம் ரொம்பவே டல்லா இருக்கிறத கவனிச்சுட்டு கங்கா தனியா காவேரி கூட்டிட்டு போயிட்டு, "என்னாச்சு காவேரி? எதுக்காக நீ நேத்து நடந்த விஷயத்த நினைச்சு இன்னுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? விஜய வீட்ல அவமானப்படுத்திட்டாங்க தான், நான் ஒத்துக்கிறேன். அது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நீ விஜய் மேல உயிரே வச்சிருக்க. ஆனா இதுக்காக நீ இப்படி வாடி போய் இப்படி உட்கார்ந்துரலாமா? நீ தான் எந்திரிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணணும். முதல்ல நீ வேணா விஜய் கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வா. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரா? இல்ல எப்படி இருக்காரு? அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் அவர ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா." அப்படின்ற மாரி எங்க கங்கா காவேரிக்கு ஹெல்ப் பண்றாங்க. இத பார்த்த காவேரிக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. என்னடா இது, அக்காவே ஹெல்ப் பண்றா நமக்கு அப்படின்ற மாரி கங்காவ வச்சக்கண் வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கங்கா இருந்துகிட்டு, "என்னடி அக்காவே ஹெல்ப் பண்றான்னு பார்க்குறியா? ஆல்ரெடி நானும் மனசுல முடிவு பண்ணி தாண்டி வச்சிருக்கேன். உன் லைஃப்க்கு கண்டிப்பா விஜய் மட்டும் தான் சரியான ஆளு. ஏன்னா அவரு எப்பவும் போல உனக்காக என்ன வேணாலும் செய்றதுக்கு தயாரா இருக்காரு. அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன நீ இழந்துறக்கூடாது. உன் லைஃப்ல நீ விஜய் கூட தான் சேர்ந்து வாழணும். அதுக்காக கண்டிப்பா அம்மா கிட்ட நானும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். நீ இப்போ விஜய முதல்ல சமாதானப்படுத்து. ஏன்னா அவர் மனசு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியலல்ல. நீ அவர்கிட்ட போய் பேசு." அப்படின்ற மாரி இந்த பக்கம் விஜய் கிட்ட பேசுறதுக்காக கங்காவுமே காவேரி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப காவேரி இங்க விஜய பார்க்கறதுக்காக விஜயோட ரூம்குள்ள வராங்க. விஜயுமே ரொம்ப சோகத்தோடையும் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து பதட்டத்தோடையுமே வந்து படுத்துட்டு இருக்காரு. ஏன்னா நேத்து ஃபங்ஷன்ல நடந்த அவமானத்த நினைச்சு அவருமே கொஞ்சம் கவலைப்பட தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா மத்த எல்லார்கிட்டயுமே சிரிச்சு பேசி எப்படியோ சமாளிச்சாலும் அவரோட மனசுக்குள்ள அந்த அவமானம் இருக்க தான் செய்யுது. அந்த விஷயத்த எப்படி சமாளிக்கிறது? தாத்தா திட்டினதையும், பாட்டி திட்டினதையும் எப்படி ஈடுகட்ட முடியும்? அப்படின்ற மாரி அவருமே ரொம்ப வருத்தத்தோட இருக்காரு. அப்ப காவேரி உள்ள வந்துட்டு விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப விஜயுமே தான் சோகமா இருந்துட்டு இருந்த அந்த சிச்சுவேஷன் அப்படியே மாத்திட்டு, அப்படியே ஆப்போசிட்டா இந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டே, "காவேரி, என்ன இங்க திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க? ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியா?" அப்படின்ற மாரி ரொம்ப ஹாப்பியோட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயோட மூட் மாற்றத்த பார்த்த காவேரியுமே, "என்னாச்சுங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கா?" அப்படின்ற மாரி இந்த பக்கம் விஜய் கிட்ட ரொம்பவே வந்து சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜயுமே லைட்டா சிரிக்கிற மாரி சிரிச்சுட்டு, "அப்படியெல்லாம் இல்லையே, என்ன கஷ்டம் இருக்கு? எனக்கு என்ன கஷ்டம்? நான் தான் ஜாலியா தானே இருக்கேன்." அப்படின்ற மாரி இந்த பக்கம் காவேரி கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் காவேரியுமே விஜயோட முகத்த பார்த்து, "இங்க பாருங்க, நான் 1 வருஷம் உங்க கூட வாழ்ந்திருக்கேன். நீங்க கஷ்டமா இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? சந்தோஷமா இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நேத்து நடந்த விஷயத்த நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்கங்கிறது எனக்கு தெளிவா புரியுது." அப்படின்ற மாரி இங்க காவேரி சொல்றாங்க. இது கேட்டோனே விஜயுமே, கரெக்ட்டா புரிஞ்சுகிட்ட காவேரி. பட் இருந்தாலும் நான் அவ்வளோலாம் வருத்தப்படல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு. நான் பண்ண பிரச்சனை தானே. அதனால தான் இப்ப எல்லாருமே என்ன எதிர்த்து நிக்கிறாங்க. சொல்லப்போனா இந்த விஷயத்த நான் சமாளிச்சு தான் ஆகணும்." அப்படின்ற மாரி அவருமே கொஞ்சம் மோட்டிவேட்டடா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இத பார்த்துட்டு இருக்க காவேரிக்குமே இப்படி விஜய் வந்து தனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இவரோட கஷ்டத்த போக்குறதுக்கு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த உண்மைய மட்டும் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவர் ரொம்பவே ஹாப்பி ஆயிருவார்ல அப்படின்ற மாரி அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயத்த இந்த பக்கம் விஜய் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இப்போதைக்கு இந்த விஷயத்த பத்தி விஜய் கிட்ட பேச வேண்டாம். ஏன்னா விஜய் கிட்ட பேசினா வேற ஏதாவது பிரச்சனை கிளம்பிடக்கூடாது அப்படின்ற மாரி மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டு, "நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும்." அப்படின்ற மாரி இந்த பக்கம் காவேரி விஜய் கிட்ட ரொம்பவே பாசிட்டிவா பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவேரியோட முகத்தை கவனிச்ச விஜயுமே, "என்ன காவேரி, நீ டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைக்கிறான்னு மட்டும் தெரியுது. ஆனா என்ன விஷயம்? ஏன் உங்க அம்மா ஏதாவது ஒண்ணு திட்டினாங்களா?" அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே, "அப்படிலாம் இல்லைங்க. என்ன ஏன் திட்ட போறாங்க? இல்ல நீங்க சோகமா இருக்கீங்கன்னு நினைச்சுதான் நான் அப்படி சோகமானேன்." அப்படின்ற மாதிரி காவேரி சமாளிக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "நான் எங்க சோகமா இருந்தேன்? அதெல்லாம் சோகம்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு நாள்ல சரியாயிடும். இப்பதான் நீ என்ன வந்து பாத்துட்டல, இப்ப பாரு நான் ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டேன்." அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே உடனே வந்து சடனா மாறிடுறாரு. இது கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன இந்த விஷயத்த மறைக்கிறோம்னு சொல்லி மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த விஷயத்துல அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் காவேரி தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம அந்த நடந்த விஷயத்த பத்தியும், அது மட்டும் இல்லாம அவங்க பிரெக்னென்ட்டா இருக்கிற விஷயத்த பத்தியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு காவிரியோட ஃப்ரெண்டுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்னடி சொல்ற? என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ எப்படி இந்த விஷயத்த சமாளிப்ப?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் காவேரியுமே, "இங்க பாருடி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் என்ன பண்றது? என்ன முடிவெடுக்கிறது? நான் பயங்கரமான குழப்பத்துல இருக்கேன். இந்த குழப்பமான முடிவுல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்ற மாதிரி காவேரி பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க காவேரியோட ஃப்ரெண்டுமே, "நீ கவலைப்படாத, நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன். ஒரு 4 மணிக்கு கிளம்பி நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வா. அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க மூலமா ஸ்கேன் எடுத்து என்ன டீடைல் என்ன அப்படிங்கறத ரொம்பவே கிளியரா தெரிஞ்சுக்கலாம்." அப்படின்ற மாதிரி இங்க காவேரி அந்த 4 மணிக்கு கிளம்பி ஹாஸ்பிட்டல் வர சொல்றாங்க. அதே நேரம் காவேரியுமே தான் ஃப்ரெண்டை பார்க்க போறதா சொல்லிட்டு வீட்டுல ஒரு காரணம் சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி போறாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க காவேரி விஜயோட கண்ணிலேயே மாட்டிடுறாங்க. ஆனா விஜயுமே, "காவேரி என்ன வேக வேகமா எங்கே போயிட்டு இருக்கா? சரி அவ எங்க தான் போறான் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவரும் ஒரு பக்கம் காவேரியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் காவேரியுமே தான் ஃப்ரெண்டை போய் மீட் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுமே, "இங்க பாரு காவேரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரெக்னன்சி கிட்ல கூட நிறைய வந்து மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்கான். ஏன்னா அந்த டாக்டர்ட்ட நான் கால் பண்ணி கேட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்த்துருவோம். ஸ்கேன்ல அக்யூரேட்டா இருந்தா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம்." அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டுமே இங்க காவேரியை ஃபுல்லாவே கைட் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் காவேரியை கொண்டு போய் ஸ்கேன் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு சைடு இங்க விஜயுமே, "என்னாச்சு? காவேரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா, அது மட்டும் இல்லாம ஏதோ வந்து ஸ்கேன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காளே, எனக்கு ஒன்றும் புரியலையே." அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கொஞ்சம் டவுட் ஆக ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி காவேரி என்னதான் பண்றா அப்படிங்கறத கொஞ்சம் அக்யூரேட்டா நோட் பண்றாங்க. அப்ப கரெக்டா காவேரி ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே வருது. அப்போ காவேரியும் காவேரியோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அங்க காவேரியோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி டாக்டரை பார்க்க போறாங்க. அவங்களுமே இந்த ரிப்போர்ட் எடுத்து வச்சுட்டு, "பரவாயில்லம்மா, உன்னோட குழந்தை ரொம்பவே க்ரோத் ஆயிட்டு இருக்கு. சொல்லப்போனா இப்போ 3 மந்த் ஆயிடுச்சுமா, 3 மாசம் ஆயிடுச்சு. அதனால தான் உனக்கு இந்த சென்சிட்டிவான ரியாக்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இதுக்கு மேல நீ அதிகமா வேலை செய்யக்கூடாதும்மா. ரொம்பவே காமாவும், சாஃப்ட்டாவும் தான் வேலை செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் ஆகுற வரைக்கும் நீ கொஞ்சம் சாஃப்ட்டா தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம, உன் உடம்புல கொஞ்சம் பிளட் வந்து கம்மியா இருக்கு. நீ நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்." அப்படின்ற மாரி இந்த பக்கம் காவேரிக்கு அட்வைஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இத கேட்டுட்டு இருக்க காவேரியோட ஃப்ரெண்டும், காவேரியும் அப்படியே வந்து அரைஞ்சு போய் இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்கவே முடியல. காவேரி ஆல்ரெடி அந்த விஷயத்த ஏத்துக்க பழகிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயத்த எப்படி நம்ம வெளியில கொண்டு வரது? யார்கிட்ட சொல்றது? அப்படின்னு சொல்லி அவங்களும் மிரண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து விஜயுமே அந்த விஷயத்தை கேட்டுறாரு. கேட்டு அடுத்த செகண்ட் டக்குன்னு டோரை திறந்துட்டு உள்ள வந்துடுறாரு. இங்க விஜய் பார்த்த அந்த டாக்டருமே, "யாருங்க நீங்க? இது மாதிரி பேஷண்ட்டை பேசிட்டு இருக்கேன், உங்க பாட்டுல உள்ள வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மேனஸ் இல்லையா?" அப்படின்ற மாதிரி விஜயை பார்த்து திட்டுறாங்க. ஆனா விஜயுமே, "மேடம், அவ என்னோட ஒய்ஃப் தான் மேடம். நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன்." அப்படின்ற மாதிரி அவருமே சமாளிச்சுட்டு இந்த பக்கம் காவேரி பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. அப்ப காவேரியோட ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப காவேரியும் விஜயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இங்க விஜய் கிட்ட ரொம்பவே டீட்டெயிலா பேசுறாங்க. இது கேட்டோன்னு விஜய் செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு. சொல்லப்போனா காவேரி கர்ப்பமா இருக்கா. சொல்லப்போனா இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா தாத்தா பாட்டிகிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா இங்க காவேரி எப்படி இந்த விஷயத்த விஜய் கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம விஜய் இப்போ காவேரி தாங்கிட்ட இருந்து மறைச்ச விஷயத்தையும் மறந்துட்டாங்க. அதை விட முக்கியமா விஜய் இந்த விஷயத்த எந்த அளவுக்கு பெருசாக்க போறாங்க அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே guys, see you. நம்ம இன்னொரு வேற லெவலான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.